இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் பின்னால இருந்து அவங்கள வளப்படுத்தினவங்களை பற்றி பேசிக்கிட்டு வர்றேன். இயற்பகையார், இளையான்குடியார், திருநீலகண்டத்து குயவனார், அறிவாட்டாய நாயனார், என் மெய்ப்பொருளார் மனைவியை சொல்றார். திருமகள் என்ன நின்ற தேவியார், அமர்நீதியார் மனைவியை சொல்றார். பொன்னிமலர்குழல் மனைவியார். திருமூலர் புராணத்துல ஒரு அற்புதம் இருக்கும். திருமூலருங்கிறது சிவஞான யோகி. அவர் மாடு மேய்க்கும் ஒரு ஆணிரை இடையனுடைய உடல்ல புகறார். அந்த ஆணிரை மேய்ப்பவனுடைய மனைவியை பற்றி சொல்லும் போது கூட பெரிய புராணம் ஆதர் பெருமையை பேசுகிறது. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் மனைவிதானே அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைப்போம். அந்தனருக்கு என்ன பெருமையோ அதே பெருமையை சற்று குறையாம சொல்லிட்டு போறாரு சேக்கிழார் அடிகள். இந்த பெண் எப்படி சொல்றாரு தெரியுமா? மூலனுடைய மனைவிய மானமுடை மனையாள். இன்னொரு இடம் பரத்தியர் என்பார்கள், நுழைச்சியர் என்பார்கள். மீன்பிடி தொழில் செய்யும் பரதவர். அந்த குலத்து பெண்களை பார்த்து அண்ணங்கள்லாம் நானினேன்னு சொல்லுவார். அண்ணங்கள்ங்கிற தெய்வ பறவை கூட எங்க வரும்? அதிபத்தர் புராணத்துல வரும். உணங்கள் மீன்கவர் உருநசை குறுகுடன் அணைந்த கணங்குள் ஓதிமும், ஓதிமும்னு அன்னம், கருங்கினை புண்ணியம் காணல் அணங்கு நுண்ணிடை நுழைச்சியர். நுழைச்சியர்னா மீன் பிடிக்கும் பெண்கள். அசை நடைக்கு அழிந்து மனங்கள் கும்பரின் மருங்கு நின்று எழிய அலமருளும் என்பது ஆசிரியருடைய திருவாக்கு. அதாவது அண்ணங்கள் கூட வெட்கப்படக்கூடிய அளவுக்கு மேன்மை பெற்றவர்கள் புலச்சியர் பெண்கள் என்று சொல்றார். பெண்ணினுடைய பெருமையை எப்படியெல்லாம் ஆசிரியர் சொல்லிக் கொண்டு போகிறார்.